மை டியர் ஃபார்மர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். துவரை பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பயிர் வகை. நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா சாம்பாரை எல்லாருமே உட்கொள்கிறோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா துவரை. இதற்கு ஆங்கிலத்தில் பீஜியான் பீ அப்படின்ற பெயர் இருக்கு. அறிவியல் பூர்வமாக கஜானஸ் கஜான் அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டை கடலை சிக்பீக்கு அடுத்து ஒரு முக்கியமான பயிர் வகை இந்தியாவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த துவரை தான். இந்தியாவில் இருக்க எல்லா தட்பவெப்ப நிலையிலையும் பார்த்தீங்கன்னா துவரை சாகுபடி நம்மளால செய்ய முடியும். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பமண்டல பயிர் தான். அப்படி பார்க்கும் பொழுது இந்தியாவை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இது பரவலாக சாகுபடி செய்யப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதோட பயன் பார்த்தீங்கன்னா உணவோடு நிற்காம மண்ணோட அந்த உயிர் வளத்தை அதிகரிக்குது. எதனால இது ஒரு லெகுமினஸ் கிராப், வேர் முடிச்சுகள் உள்ள ஒரு பயிர். அந்த காரணத்தினால வேர் முடிச்சுகளில் வாழக்கூடிய நுண்ணுயிரான ரைசோபியம் பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்க அந்த உயிர் தன்மையை அதிகரித்து காற்றில் இருக்க தழைச்சத்தை பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு எடுத்துட்டு கொடுக்குது. இதனால பார்த்தீங்கன்னா மண் வளமும் பெருகுது. இந்த காணொலியில துவரை சாகுபடி எப்படி செய்யணும், இதுல இருக்க சிறந்த ரகங்கள் என்ன, இதுல மகசூல் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா தகவலையுமே நம்ம தெளிவா பார்ப்போம். எது மாதிரியான இடங்களில் நீங்கள் துவரை சாகுபடியில் ஈடுபடலான்னு பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக இருக்காது. ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு மிகவும் குறைவாக இருக்கும். அந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துவரை சாகுபடிக்கு ஒரு சிறந்த இடமாக இருக்குது. மழை நல்லா பொழியுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு பயிர்களை அந்த இடத்துல சாகுபடி செய்யலாம். துவரையை சாகுபடி செய்கிறது ஒரு முட்டாள்தனமான காரியமாக இருக்கும். அந்த காரணத்தினால நீங்கள் பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதிகள், அதிகமான தண்ணீர் இந்த இடத்துல இருக்காது, மழை வளம் மிகவும் குறைவு அப்படின்ற இடத்துல துவரை சாகுபடி செய்யலாம். துவரை சாகுபடி செய்யறதுக்கு தட்பவெப்பநிலை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 18 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் இருக்கணும். துவரை சாகுபடியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மே டு ஜூன் இந்த மாதங்களில் நடவு செய்து தொடங்கலாம். எல்லா பயிர் சாகுபடியிலும் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் முதல்ல நிலத்தை தயார் செய்ய வேண்டும். டிராக்டர்களை பயன்படுத்தி நல்லா மண்ணை உழுது விடணும். இப்படி உழுது விட்டால் தான் நம்ம பார்த்தீங்கன்னா பார்கள் அமைத்து அதில் பார்த்தீங்கன்னா இந்த துவரையோட விதைகளை நடவு செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மண்ணை நல்லா உழுது விடணும். மண்ணுன்னு பார்க்கும்போது எல்லா விதமான மண்ணிலும் இந்த துவரைன்றது நன்றாகவே வளரும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டீப் லோம் சாயில், மணற்பாங்கான மண்களில் இதோட அந்த வளர்ச்சின்றது நன்றாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு நம்ம இந்த துவரை சாகுபடி செய்யறதுக்கு தனித்து இந்த பயிரை மட்டும் சாகுபடி செய்கிற பட்சத்தில் 15 கிலோ வரைக்கும் நம்மளுக்கு இதோட விதைகள்ன்றது தேவைப்படுது. இதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சோளம், மக்காச்சோளம் மாதிரியான பயிர்கள் கூட இதை பார்த்தீங்கன்னா ஊடுபயிர் முறையில் சாகுபடி செய்ய போகிறீங்க. மிக்ஸ்டு கிராப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பீஜான் பீயை கல்டிவேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 கிலோகிராம் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு அந்த பயிர்கள் கூட கலந்து இதை பார்த்தீங்கன்னா நடவு செய்யலாம். இந்த நடவு செய்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறிய அளவில் ஒரு குழியை கைகளால் உண்டாக்கி அந்த குழிக்குள் பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 விதைகள் வரைக்கும் நாம் இடணும். இட்டுட்ட பிறகு அதை பார்த்தீங்கன்னா கைகளை பயன்படுத்தி மூடி விடணும். இப்போ இடைவெளின்னு பார்க்கும் பொழுது ஒரு பார்க்கும் இன்னொரு பார்க்கும் 90 சென்டிமீட்டரும் ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் 30 சென்டிமீட்டரும் இந்த இடைவெளியில் நடவு செய்ய சொல்கிறாங்க. இப்போ நடவு செய்தாச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று உர மேலாண்மை. உரங்கள் எப்படி கொடுக்கலாம்? இப்போ நிறைய பேர் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா இயற்கை வழியில் சொல்லுங்க அப்படின்னு. இயற்கை முறையில் சாகுபடி செய்யும் போதும் ஒரு பிரச்சனை எழும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மகசூலை கணிக்க முடியாது. ஈல்டு ப்ரொடிக்ஷன்றது டஃப்பாக இருக்கும். ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் மெத்தடில் அதாச்சும் ரசாயனங்களை பயன்படுத்தி சாகுபடி செய்தோன்னா ஓரளவுக்கு மகசூல் கணிக்கலாம். நான் 2 வழிகளையுமே சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரசாயன உரங்கள் NPK, தழைச்சத்து, மணிசத்து, சாம்பல் சத்து 12.5, 25, 12.5 இந்த ரேஷியோவில் நம்ம இடணும். இது கூட பார்த்தீங்கன்னா 10 கிலோகிராம் வரைக்கும் ஜிப்சமை கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூரியா, DAP, SSP இந்த உரங்கள் பயன்படுத்தலாம். நான் சொன்ன இந்த விகிதத்தில் இது பார்த்தீங்கன்னா மானாவரியாக நீங்கள் துவரை சாகுபடி செய்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், இதுவே பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசன வசதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 25 கிலோகிராம் 50 மறுபடியும் 25 இந்த விகிதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தழைச்சத்து,
மணிசத்து சாம்பல் சத்து NPKவை வந்து கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா யூரியா, DAP, SSP இது மாதிரியான உரங்களை வந்து பயன்படுத்தலாம். கூடவே பார்த்தீங்கன்னா 20 கிலோகிராம் வரைக்கும் ஜிப்சம் இடணும். ஜிப்சம்ன்றது வந்து முக்கியமாகவே வந்து இருக்கு. இதுவே வந்து இயற்கை வழியில் நான் வந்து உரம் இட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் FOM ஃபார்ம் யார்ட் மெனு தொழு உரத்தை 12 டன் வரைக்கும் ஒரு ஹெக்டார் அளவில் வந்து கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் நான் சொன்ன NPKவை பார்த்தீங்கன்னா தழைச்சத்து, மணிசத்து, சாம்பல் சத்தோட தேவையை மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட் மாதிரியான உரங்களை பயன்படுத்தி வந்து செடிகளுக்கு கொடுக்கலாம். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பசுந்தாள் உரம், கிரீன் மெனூரியும் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த துவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லெகுமினஸ் கிராப், வேர் முடிச்சுகள் உள்ள பயிர். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இதோட வேர் முடிச்சில் இருக்க அந்த ரைசோபியமே வந்து தழைச்சத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இதனால் தழைச்சத்தோட தேவை வந்து கணிசமாகவே வந்து குறைஞ்சிரும். சாகுபடிக்கு உகந்த ரகங்கள் இப்போ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா துவரைன்றது வந்து ஒரு பெரினியல் கிராப். பெரினியல் கிராப்னா என்னன்னா 2 ஆண்டுகளுக்கு மேல் உயிர் வாழக்கூடிய தன்மை கொண்ட பயிர்களை வந்து பெரினியல் கிராப்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சில ரகங்களும் வந்து இருக்கு. இதே பார்த்தீங்கன்னா ஷார்ட் டியூரேஷன் வெரைட்டிஸ், குறுகிய கால பயிர்களும் இருக்கு, மீடியம் டியூரேஷன் வெரைட்டிஸும் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாடல் நோயை வந்து கட்டுப்படுத்துகிற மாதிரி ஒரு சில ஹைபிரிட் ரகங்களும் வந்து இருக்கு. இப்போ மீடியம் டியூரேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து LPG41, ICP 8863, ICPL 332. ஷார்ட் டியூரேஷன் குறுகிய கால ரகங்கள் ICPL 8431. இதை பார்த்தீங்கன்னா துர்கானும் பெயர் வச்சிருக்காங்க. பாடல் நோய் வில்ட் ரெசிஸ்டன்ட் ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா ICPL 87119. ஸோ இந்த விதைகளோட அந்த செல்லர்ஸோட தொடர்பு முகவரி எல்லாமே வந்து கமெண்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ரகங்களை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த விதைகளை வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா துவரையில் இருக்க முக்கியமான ரகங்கள். நம்ம துவரையோட விதைகளை நடவு செய்து 5வது நாளே பார்த்தீங்கன்னா அது வந்து முளைப்பு வந்து விடும். முளைப்பு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம 25வது நாளில் வந்து களைகளை வந்து எடுக்க வந்து தொடங்கணும். களைகளை எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கைகளை பயன்படுத்தலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் களை கொல்லிகளையும் வந்து பயன்படுத்தலாம். நீங்கள் எந்த முறையில் வந்து இதை சாகுபடி செய்கிறீங்களோ அந்த முறையில் வந்து நீங்கள் இதை வந்து பயன்படுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரசாயன விவசாயம் தான் நான் செய்கிறேன், இன்ஆர்கானிக் ஃபார்மிங் செய்கிறேன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து வீடிசைட்ஸ் வந்து பயன்படுத்தலாம். ஃப்ளூக்ளோரின், பெண்டிமெத்தலைன் அப்படின்ற இந்த 2 களைக்கொல்லிகளை வந்து பயன்படுத்தலாம். இயற்கை விவசாயம் செய்பவர்கள் கைகளை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இந்த களைகளை வந்து நீக்கி விடலாம். களை எடுக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து 3 வாரத்துக்கு ஒரு முறை நம்ம தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எந்த ரகத்தை வந்து பயிர் சாகுபடி செய்கிறீர்களோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதோட அந்த காலநிலைன்றது வந்து மாறும். பொதுவாக பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் வந்து இதோட அந்த பயிரோட காலநிலை, நடவு முதல் அறுவடை வரை எடுக்கக்கூடிய நாட்கள்ன்றது வந்து இருக்குது. இதை தொடர்ந்து வந்து செடியோட வளர்ச்சி காலம், வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்ன்றது வந்து வருது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இலைகள் எல்லாம் வந்து பெரிதாக வந்து தொடங்கும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இந்த துவரைன்றது வந்து 172 சென்டிமீட்டர் வரைக்கும் உயரம் வளரக்கூடியது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் இதை வந்து விண்டு பிரேக்கிங், காற்று தடுப்பானா வந்து பயன்படுத்துவாங்க வரப்பு ஓரங்களில். இதோட இலைகள் வந்து கீழே விழுந்து அது பார்த்தீங்கன்னா வந்து உரமாக வந்து மாறும். ஒரு மல்ச்சிங்காகவும் தழைக்குளமாகவும் பார்த்தீங்கன்னா நிலத்திற்கு வந்து அமையும். ஸோ இது மாதிரி நன்மைகளும் வந்து இதில் இருக்குது. வெஜிடேட்டிவ் ஸ்டேஜை முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா 2வது மாதம் ஆகும் பொழுது ஃப்ளவரிங் ஸ்டேஜை வந்து இது வரும். பூப்பூக்கும் பருவம். பூப்பூக்கும் பருவத்தில் இப்போ குறுகிய கால ரகமாக இருக்கான்ற பட்சத்தில் மஞ்சள் நிற மலரை வந்து கொண்டு இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா நீண்ட கால ரகமாக இருக்க பட்சத்தில் ஒரு மாதிரியான பர்பிள் நிறத்தை வந்து கொண்டு இருக்கும். இந்த துவரையில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம வந்து பண்ணணும். நிப்பிங்னு சொல்லுவாங்க, நுனி இலை கிள்ளுதல். இது வந்து முக்கியமான ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வளர்ச்சிகள் வந்து இருக்குது, டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட். டிட்டர்மினேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெர்மினல் க்ரோத்ன்றது, நுனி வந்து அதிக அளவில் வந்து வளரும். இப்படி வளர்ந்துச்சுன்னா அதில் அதிக அளவிலான மகசூல் நம்மளுக்கு கிடைக்காது. இன்டிட்டர்மினேட் டைப்பில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலரி க்ரோத்ன்றது வந்து நல்லாயிருக்கும். இந்த 2 டைப்ஸ் வந்து இருக்குது. ரொம்ப வந்து ஆழமாக போக தேவையில்லை, இது மாதிரி வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நிப்பிங் வந்து பண்ணணும். துவரை சாகுபடியில் நிப்பிங் பண்ணோன்னா நுனி இலையை கிள்ளி விட்டோம்னா அந்த ஆக்சிலரி க்ரோத் அதிகமாகும், பக்க கிளைகள் அதிகமாக வரும். பக்க கிளைகள் அதிகமாக வந்தால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து கூடும். இந்த நுனி இலை கிள்வது இதில் முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குது. இதையும் பண்ணியாச்சு. துவரை பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிராஸ் பாலினேட்டட் கிராப், அயல் மகரந்த சேர்க்கை வந்து இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து அதிகமாக இதில் வந்து இருக்கும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சி சரியாக இருக்குது அப்படின்றத வந்து நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். இப்படி மகரந்த சேர்க்கை முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து காய்கள் வந்து காய்க்க தொடங்கும். பச்சை நிறத்தில் வந்து காய்கள் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து முதிர்ச்சி அடையும் போது ப்ரௌன் நிறத்தில் வந்து மாறும். இதுவே பார்த்தீங்கன்னா நீண்ட கால பயிராக இருந்துச்சுன்னா அந்த ஒரு பாடுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 விதைகள் வந்து இருக்கும். குறுகிய கால பயிர் அப்படின்ற பட்சத்தில் 3லேருந்து 4 விதைகள் வந்து இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நோய் மற்றும் பூச்சி தாக்குதலும் வந்து இருக்குது. அதிக அளவில் வந்து சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய பூச்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலிகோவர்பா ஆர்மிஞ்சரா. இந்த காய்களை பார்த்தீங்கன்னா வந்து துளை
உயர்த்திவிடும். காய் துளைப்பான்னு சொல்லலாம். இதோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா துவரையில் அதிக அளவில் வந்து இருக்குது. இதை தொடர்ந்து வந்து வேறு ஒரு சில பூச்சிகளோட தொல்லையும் வந்து இருக்குது. ஒரு பட்டாம்பூச்சியோட தொல்லைன்றது வந்து இருக்குது. இவைகளை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் வந்து கட்டுப்படுத்த முயற்சி செய்யணும். இயற்கை முறையில் கட்டுப்படாத பட்சத்தில் குயினால் பாஸ் மாதிரியான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி தான் ஆகணும். இயற்கை முறையில் பஞ்சகாவியா பயன்படுத்துங்க. கட்டுப்படுத்த முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து குயினால் பாஸ் மாதிரியான இன்செக்டிசைட்ஸை பயன்படுத்தி தான் ஆகணும். வேறு வழியே கிடையாது. அதுக்கடுத்து நோய்கள்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் சொல்லி இந்த மாதிரி வில்ட்டுன்றது வந்து இதில் அதிக அளவில் வந்து இருக்கும். வாடல் நோய். இதோட தண்டை வந்து நீங்கள் குறுக்கால வெட்டி பார்த்தீங்கன்னா அதோட நடுப்பகுதியில் கருப்பு நிறத்தில் வந்து ஒரு கோடுன்றது வந்து காணப்படும். இப்படி இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா வாடல் நோய் வில்ட்டால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து அதிக அளவில் வந்து துவரையில் சேதத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். இதை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தியே வந்து ஆகணும். இதுக்கு ஒரே வழி பயிர் சுழற்சி மட்டும்தான். முடிந்த வரையில் நீங்கள் துவரையை சாகுபடி செய்த பிறகு அடுத்த பருவத்தில் வேறு பயிரை சாகுபடி செய்யும் பொழுது இதோட பிரச்சனையிலிருந்து நாம் வந்து பயிரை வந்து காப்பாற்ற முடியும். இல்லை என்றால் இதோட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து வைரஸோட தாக்குதலும் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா காரணம் அசிரியா கஜானி அப்படின்ற ஒரு விதமான ஈ தான். இந்த ஈயை கொள்வது மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் தாக்குதலிலிருந்து நாம் இந்த துவரையை வந்து காப்பாற்ற முடியும். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இதில் வந்து இருக்குது. அதற்கான தீர்வுகளையும் நான் சுருக்கமாக இப்போ சொல்லிட்டேன். இறுதியாக அறுவடை, ஹார்வெஸ்டிங் எப்படி பண்ணணும்? அதோட அந்த பாட்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்திலேருந்து ப்ரௌன் நிறத்துக்கு மாறும். 70% வரைக்கும் இந்த பாட்ஸ் எல்லாமே வந்து ப்ரௌன் நிறத்தில் ஃபீல்டில் மாறிட்ட பிறகு, நிலத்தில் மாறிட்ட பிறகு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அவைகளை அறுவடை வந்து செய்யணும். அறுவடை செய்து அதை பார்த்தீங்கன்னா வந்து த்ரெஷிங்க்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அதற்கு முன்னாடி வந்து நம்ம நல்லா வந்து உலர்த்தணும். அதோட மாய்ச்சர் கண்டென்ட் ஈரப்பதம் 9% வரைக்கும் வரணும். அப்படி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா எளிமையாக வந்து அந்த கிரைன்ஸ் வந்து நம்மளால் எடுக்க முடியும். உள்ளே இருக்க அந்த காய்களை அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவாக வந்து ஆகுது. இதுக்கு அடுத்து பார்த்தா போஸ்ட் ப்ராசஸிங்க்கு வந்து பிஜன்பி வந்து அனுப்பப்படுது. துவரை பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து பணம் தரக்கூடிய ஒரு பயிர் இல்லை. அதையும் நான் சொல்லிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வறண்ட நிலங்களில் வந்து சாகுபடி செய்யக்கூடிய ஒரு சிறந்த பயிராக வந்து இருக்குது. தமிழகத்தில் வறண்ட மாவட்டத்தில் இருக்கும் விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இதோட சாகுபடியில் வந்து ஈடுபடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குவிண்டால்ன்றது 4000 ரூபாய்க்கு வந்து போகுது. நீங்கள் வந்து இதில் செலவு சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 14,000 ரூபாய் வரைக்கும் ஆகும். ஒரு ஏக்கருக்கு வந்து 9 குவிண்டால் வரைக்கும் மகசூல் கிடைக்கிது. சரியான ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யும் பொழுது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் இந்த துவரை சாகுபடியில் நமக்கு வருமானம் வந்து கிடைக்கும். இந்த மேம்படுத்த ரகங்களோட விற்பனையாளர்கள் முகவரி பார்த்தீங்கன்னா கமெண்ட் அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அவர்களை தொடர்பு கொண்டு வந்து வாங்கிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுடையதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. வேளாண்மை சார்ந்த தொழில்களை பற்றி தெரிந்து கொள்ள டெக்1 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரோனாமிக்கல் கிராப்ஸ், வேளாண் சம்மந்தப்பட்ட பயிர்கள், அதோட சாகுபடி முறைகள் எல்லாமே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த காணொலிகள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி இன்னொரு பயனுடைய தகவலோடு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.